ஏற்கனவே நம்ம ஸ்டாலின் சொல்லிக்கிட்டே இருந்தார், சுனாமியை அடிச்சுட்டு போயிடுச்சு, எங்களை அடிச்சுட்டு போ. நான் சொன்னேன், சுனாமி இல்லைப்பா, அது கொரோனா வைரஸு. காலி நீங்கள் அத்தனை பேரும் 59 பேர் தான் மிஞ்சி இருக்கீங்க. இருந்தாலும் உங்கள் உடம்புல விஜய்ங்கிற கொரோனா வைரஸு அந்த 59 பேர்லையும் இருக்குது, ஒவ்வொருத்தனாக காலியாமான்னு சொன்னேன். அதனால் விஜய்ங்கிற கொரோனா வைரஸ் உங்கள் 59 பேர் உள்ளேயும் போயிடுச்சு, ஒவ்வொரு ஆளாக காலியாக போகிறீங்க. அதனால் ரீ எலெக்ஷன் வச்சா ஒருத்தர் கூட தலை தப்பாது, ஸ்டாலினுக்கு சொல்லு. அடுத்தது ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, சுனாமினார். அது என்ன சொல்கிறாரு, அரசியல் சுனாமி அல்ல விஜய், சினிமா சுனாமின்ட்டு. இப்போ நடந்திருக்கக்கூடிய தேர்தல் அரசியல் சுனாமி அல்ல, அது சினிமா சுனாமி தான். சினிமா சுனாமி வந்து தான் உங்கள் அப்பாவை காலி பண்ணாங்க. எம்ஜிஆர் சினிமா சுனாமின்னாரு, உங்கள் அப்பா சினிமாக்காரன்னாரு. அந்த சினிமா சுனாமி வந்து தான் உங்கள் அப்பாவுக்கு வனவாசம் கொடுத்தாங்க. 14 வருஷம் வனவாசம் இருந்தது மாதிரி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வர முடியலை உங்கள் அப்பாவால். 75 76 போனவர் 89 தான் 14 ஆண்டுகள் கழித்து வந்தார். அதே மாதிரி இப்போ இவர் விஜய் வந்து சினிமா சுனாமிங்கிறார். விஜய் வந்து சினிமா சுனாமி சீக்கிரம் போயிடுவார் அப்படின்னு அவர் நினைக்கிறார் மக்கள். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, சின்ன குழந்தைங்கள்லாம் பொம்மை கேட்குமா, அது மாதிரி பொம்மையை வந்து பொம்மையை கொஞ்ச நேரம் விளாண்ட உடனே தூக்கி போட்டு அம்மாட்ட போயிடுமா. அது என்னமோ எழுதி கொடுத்தவன் பாருங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளி, பொம்மையை தூக்கி போட்டு அம்மாட்ட போயிடுமா. அது மாதிரி இப்போ மக்கள் வந்து விஜய் பொம்மை மாதிரி ரொம்ப விரும்பினாங்களாம், திரும்பி தாய்கிட்ட வந்துடுவாங்களாம். தாய் யார், இவர் தாய்ங்கிறார். தங்களுக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சதுனால ஒரு ஆர்வத்தில் வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே இந்த பொம்மை மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். குழந்தை அம்மாவை தேடுற மாதிரி நம்மளைத்தான் நம்ம மக்கள் ஏக்கத்தோடு தேடுவாங்க. அடப்பாவீங்களா, தமிழ்நாட்டு இதையே கொள்ளையடித்தவர்கள் நீங்கள் தாயா? மக்களுக்கு மக்களுடைய வரி பணத்தில் வந்து லட்சக்கணக்கான கோடியை கொள்ளையடித்து துபாய் போன்ற நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் கம்பெனி ஆரம்பித்தவங்க நீங்கள் வந்துக்கிட்டு தாயா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கனிம வளங்களையும் சுரண்டி வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் மழையே பெய்யாத அப்படிங்கிற இதை கூட கவலைப்படாமல் கொள்ளையடித்த கும்பலான நீங்கள் தமிழ்நாட்டுக்கு உங்களுக்கெல்லாம் தாயினா சொல்கிறீங்க. நீங்கள் செய்யாத அக்கிரமமா? அதனால் கடவுளே உங்களை மன்னிக்க மாட்டார். அதனால் சுனாமியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களை அழிக்கணுங்கிறது இறைவனுடையது, அதுதான் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஏன் ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னா, பதவி நீக்கம் வந்தாலும் வரும் அப்படின்னு நினச்சவங்க மறுபடியும் ராஜினாமா பண்ணிட்டான். பதவியாக வேணாம். அப்போ ராஜினாமா பண்ணிட்டா என்னாகும், 3 எம்எல்ஏ 3 சட்டசபை தொகுதி வந்து காலியானதில் மறுபடியும் தேர்தல் நடக்கும். தேர்தல் நடந்தால் தாவேக்காவில் யார் நிறுத்துகிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்போ ஏற்கனவே தாவேக்காவுக்கு 107, விஜய் வந்து திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணிட்டார். அந்த ஒன்றையும் இந்த 3ஐயும் சேர்த்திங்கன்னா 4 தொகுதியிலையும் தாவேக்கா ஜெயித்ததுன்னா 107 4 111 வந்துடும் தாவேக்காவுக்கு. அதுக்கப்புறம் 7 இதுதான் எம்எல்ஏ தான். அந்த 7 எம்எல்ஏ வந்துட்டு அவங்க நிரந்தரமாக தனி மெஜாரிட்டியோடு இருந்துடுவாங்க. தனி மெஜாரிட்டியோடு இருந்தால் தான் நல்லது. இந்த இவங்க திருமாவளவன் மாதிரி எல்லாம் உள்ளே வச்சிங்கன்னா அந்த கட்சிக்கு கெட்ட பேரை உருவாக்கிடுவார். இந்த அருணை போட்டிங்கல்ல இதில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் மன்னிக்க முடியாத குற்றம். இது மிகப்பெரிய திமுகவுக்கு மிக சாதகமான ஒரு விஷயம். திருமாவளவன் திமுக மந்திரிகளை காப்பாற்றுவதற்காக இந்த அதிகாரியை அருண் அங்கே போட்டு எந்த வழக்கையும் திமுக அமைச்சர்கள் மேல் போடாமல் தடுத்து விடுவார். இதற்கு ஆதவர்ஜன் உடந்தை. விஜய் அவர்கள் இதில் தலையிட்டு பண்ணுங்க, இல்லைன்னா நிலைமை மோசமாயிரும், உங்கள் கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடுங்கிற கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அதனால் அந்த 3 எம்எல்ஏக்களை நீங்கள் காலி பண்ணிட்டாங்கன்னா, 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டா உங்கள் கட்சி நின்று ஜெயிக்கணும்னா உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை காப்பாற்றுங்க. திமுக ஆதரவு அதிகாரிகளை வந்து நீங்கள் பெரிய பதவிகளை கொடுத்தால் அது மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்கும். அதனால் 3 அதிமுக எம்எல்ஏக்கள் போக இன்னும் சில பேர் ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அதனால் விஜய் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைப்பதற்கு அது வழிவகுக்கும். அப்போ இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவனை பூரா வெளியில் தள்ளிட்டு குறிப்பாக திருமாவளவனை தள்ளுங்க. இல்லாவிட்டால் தவறான விஷயத்தை ஆதவர்ஜுனை வைத்து அவர் நடத்தி கொண்டிருப்பார்.
அதன் மூலம் விஜய்க்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் வரும். உடனடியாக அருணை அந்த பதவியிலிருந்து மாற்றுங்கள். திமுக அதிகாரிகளை போட்டிங்கன்னா உங்களை கவுத்துருவாங்க அப்படிங்கிறத இறுதிக்கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.